ஸோ வணக்கம் மக்களே. ஸோ லைக் மார்னிங் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் கொஞ்சம் டைம் லைக் இல்லாத காரணத்தில் நான் லைவ் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ மீட்டிங்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுனால நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தது. ஸோ இது வந்து ரெக்கார்டர் செஷன். இது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து லைக் இது வந்து நான் இன்னும் லைக் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் திஸ் ஒன். ஸோ இது வந்து லைக் நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனாக இருக்குது இங்கே ஸ்பாட் சார்ட்டில். அண்ட் டேக்கிங் த சப்போர்ட் ஆஃப் இஎம்ஏ ப்ரீமியம். பார்த்தீங்கன்னா இஎம்ஏ நல்லா சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ லைக் ஒரு 20K வந்து இதில் லாஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து லைக் 10,000 நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து நான் அரவுண்ட் 400 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் மார்னிங்கே. ஸோ அதனால தான் அந்த ப்ராஃபிட் வந்து வச்சு தான் இங்கே இந்த ட்ரேட் வந்து கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து கொஞ்சம் கீழே வந்து அப்புறமா ஒரு 80 குவான்டிட்டிஸ் நான் ஆட் ஆன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. Okay, finally after around
40 மினிட்ஸ் அப்புறமா நல்ல மொமெண்டம். ஸோ ஆஸ் பர் மை பிளான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இது வந்து 76,800 அந்த 828 லெவல் பிரேக் ஆயிடுச்சுன்னா நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஸோ நல்ல மொமெண்டம் வந்திருக்கு. ஸோ இது வந்து லைக் ஒரு 280 குவான்டிட்டிஸ் வந்து நான் 180 குவான்டிட்டிஸ் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஹோல்டிங் 100 குவான்டிட்டிஸ் மட்டும்தான் நான் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன் டு அவாய்ட் மோர் லாஸ் இதில். ஸோ ஆல்ரெடி மார்னிங் நம்ம நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ இது ஒரு ப்ராஃபிட் லைக் 7,000 கிட்ட போயிட்டு இருக்குது. ஸோ இது இட்ஸ் நாட் மூவிங் ரைட் நவ். இப்போ வந்து எனக்கு டைமும் இல்லை. ஸோ நான் எக்ஸிட் ஆகணும், ஏன்னா நான் ரெக்கார்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும் இது. ஸோ ஐ நீட் டு கோ அவுட். கொஞ்சம் நான் வெளியே கொஞ்சம் மீட்டிங்ஸ் கான்ஃபரன்ஸ் கால்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ஐ வாண்ட் டு கோ. ஸோ இது வந்து எனக்கு கான்ஃபரன்ஸ் இருக்குது, இது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வரும். ஸோ 76,600 வரைக்கும் வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. பட் நான் வந்து ஹோல்ட் பண்ண முடியல பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். பட் இது சான்ஸ் இருக்குது, நிறைய கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆஸ் பர் த ஓஐ சார்ட் வந்து கீழே வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்ப்போம் 1:1 வந்து 861 இது ஹிட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ அரவுண்ட் 7,000 இதில் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ 830 ஓகே 834 35 ஓகே 45 ஆச்சு க்ளோஸ் ஆகுதா பார்ப்போம். ஓகே இங்கேருந்து லிட்டில் பிட் டவுன் ஆகுது. பட் இங்கே வந்து லைக் பியரிஷ் தான் ஃபுல்லி, அதில் நோ டவுட். ஸோ 6,500 825 ஓகே திருப்பி ஒரு புல் பேக் வருது பிகாஸ் ஒரு 3 ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு புல் பேக் கண்டிப்பாக தேவைங்க. ஸோ அகெயின் ஒரு புல் பேக் வருது. ஸோ எனக்கும் லைக் டைம் லைக் இல்லை. ஸோ ஐ நீட் டு க்ளோஸ் திஸ் ட்ரேட். ஸோ டைம் இருந்துச்சுன்னா நான் இந்த ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பேன். பட் இப்போது டைம் இல்லாத காரணத்தினால நான் ஐ வாண்ட் டு க்ளோஸ் திஸ் ட்ரேட். ஸோ கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா ஐ வில் ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் ட்ரேட். ஸோ பார்ப்போம். இது வந்து 5,000 4,800. ஸோ இப்போ வந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ ரிட்ரேஸ்மெண்ட் ஆன அப்புறமா திருப்பி கீழே வரும் அது. Okay, 4,400. Okay, I need to end this trade. ஏன்னா எனக்கு டைம் ஆகிட்டே இருக்குது. I need to close this trade. ஒரு ஸ்பைக். ஓகே ஐ எம் ஜஸ்ட் க்ளோசிங் திஸ் ட்ரேட். ஓகே 4,400 நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் ட்ரேட். மொபைலில் க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் இங்கே வந்து இட்ஸ் ஸ்டில் ரன்னிங் மாதிரி காமிச்சிட்டு இருக்குது. ஸோ 4,400 நம்ம இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஸோ அரவுண்ட் 20,000 நம்ம லாஸில் இருந்தோம். பட் 4,400 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் இங்கே. ஓகே விச் இஸ் லைக் ஓகே கைண்ட் ஆஃப் இது வந்து லைக் காஸ்ட் டு காஸ்ட் மாதிரி தான் இது. பட் இது வந்து இஎம்ஐ டச் ஆகி திருப்பி லைக் மேலே போகும் இது புட் சைடு. ஓகே நோ இஷ்யூஸ். ஸோ பார்ப்போம் இது எப்படி போயிருக்குன்னு பார்ப்போம். இது ஆஃப்டர் லைக் ஒரு நைட் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ நைட்டு ஆஃப்டர் 3:30 வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிருக்குன்னு பார்ப்போம். பட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது இது வந்து 76,600 போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே ஓகே இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து வேறு லெவல் மூமெண்டமாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மக்களே லைக் ஒரு 800 லெவல் ரிட்ரேஸ்மெண்ட் அப்புறமா வேறு லெவல் ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி 76,600 லெவல் டச் ஆகி அதுவும் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து லோவஸ்ட் வந்து 76,400லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரேட் வந்து நம்ம எக்ஸிட் ஆனோம் லைக் ஒரு 8-10 சம்திங் நம்ம எக்ஸிட் ஆனோம். ஸோ 35 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம்.
இங்கே வந்து பட் இது வந்து மூமெண்டம் பாருங்கள் மக்களே, எவ்வளோ ஹை மூமெண்டம். இது ஆல்மோஸ்ட் ஐ 600 பாயிண்ட்ஸ் பண்ணிக்கிறேன், 300 பாயிண்ட்ஸ் இங்கே வந்து போயிருக்கு. வேறு லெவல் மூமெண்டம், சூப்பர். பட் நம்ம வந்து லைக் மார்னிங் ஒரு ட்ரேட் பண்ணோம். ஸோ மார்னிங் இது இந்த ட்ரேட் பண்ணியிருந்தோம் இந்த ப்ரீமியமில் 77,500. ஸோ இது வந்து இங்கே நம்ம லைக் என்டர் பண்ணோம் 739 நம்ம என்டர் பண்ணோம். அண்ட் இதில் நம்ம எக்ஸிட் ஆனோம், லைக் 1000 கிட்ட நம்ம எக்ஸிட் ஆனோம். ஸோ இதில் வந்து 400 கிட்ட நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம். பட் இது வந்து பாருங்கள், ஸோ இது வந்து அரவுண்டு 700 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கு. வேறு லெவல் மூமெண்டம் இன்னைக்கு. ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஆர் இன் ப்ராஃபிட் டுடே. ஸோ என்னோட ப்ரீமியம் டெலிகிராம் குரூப் கூட வேறு லெவல் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்ல செம்மையாக அதுவும் போச்சு. ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு வந்து ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபுல்லாக ப்ராஃபிட் தான் இருந்திருக்கும் இன்னைக்கு. ஸோ ஃப்ரைடே, ஸோ ஃபுல் ப்ராஃபிட். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. ஸோ 2 days ஹாலிடே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ மண்டே வந்து ஐ திங்க் ஐ ஒன்ட் பி அவைலபிள். ஸோ மண்டே ஒரு 3 days வந்து ஐ ஒன்ட் பி அவைலபிள். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் லைக் ட்ரேட் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லாமே எக்ஸ்பைரி இருக்குது. பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி 50 இருக்கும், லைக் பேங்க் எக்ஸ் இருக்கும், அண்ட் ஃபின் நிஃப்டி, மிட் கேப். ஸோ எல்லாமே லைக் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் மந்த் எண்டு லைக் நெக்ஸ்ட் வீக் வந்து தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இஃப் யூ காட் எனி குட் ட்ரேட் அப்போ மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், அண்ட் லோ குவான்டிட்டிஸ் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் லைக் மை video and share my video to everyone so that everyone can get benefit from my video. So thank you makale, and thank you for your support and love. Thank you makale for watching my video.